guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, hearty welcome. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு வைப் வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம அலைட் மோஷன்ல கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்பவே லேட் தான் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான PNGs லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. அதை டாப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 4:3 கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு Black கலர்ல கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க டாப் பண்ணிக்கோங்க. அதை டாப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எந்த வீடியோ இம்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க அதிகமா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா காமெடி வீடியோஸ் தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி வீடியோஸ் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிட்டு இமேஜின் வீடியோ ஆப்ஷன்க்குள்ள போய்ட்டு வியூ ஆல் கொடுத்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:3 நான் அதோட எஃப்எஸ்லாம் குறைச்சி அலைட் மோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலே ஃபுல்லாக ஃபில் ஆகலை அப்படின்னா மேலே இருக்கிற அந்த 3 டாட் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஃபில் ஆகலை அப்படின்னா கீழே உங்களுக்கு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து லைட்டாக அப்படி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இது நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு PNGயில் தான் நம்ம எடிட்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட போதும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கட் பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG அது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த PNG நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரேமில் வச்சு நீங்கள் அப்படி பண்ணிங்கோ அது உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் BG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதை கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இதில் காட்டுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் அங்கே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இது டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்லாம் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் நீங்களே கையை வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப்பில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டிங்க்கு வந்துருங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு இமேஜின் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ இங்கே ரிமூவ் பண்ணால் பார்த்தீங்களா பேக்ரவுண்டு, அந்த இமேஜை நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு சாங் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சாங் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த சாங்கில் எப்படி ஸ்டார்டிங்கில் சவுண்டு கம்மியாக வைக்கிறது அண்ட் எப்படி நம்ம SFXலாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கு. அதை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவர் வீடியோட எண்டில் நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள்.
கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்படி வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த பிஎன்ஜி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இடத்துல வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எடிட்டிங்லாம் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து கரெக்டாக அந்த பிஎன்ஜி கிட்ட வந்து கொண்டு வந்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் இன் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து எமோஜி பேக்ரவுண்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எமோஜஸோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற டவுன்லோட் லிங்க்லாம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து அது மட்டும் செலக்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம அந்த பிஎன்ஜி ஆட் பண்ண பார்த்தீங்களா, வடிவேல் சார் பிஎன்ஜி, அதுக்கு கீழே வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜிக்கு பின்னாடி வந்து அந்த இமேஜ் வந்து போயிடும் எமோஜி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க, இமேஜ் இன் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபேஸ் ஓவர்லே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து சும்மா வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஓவர்லே மாதிரி. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து அந்த ஸ்பேஸில் இருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பேர் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை, இது வந்து நம்ம இதிலே க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஒரு ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில்ஸ்டர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து எல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கடைசியாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த எமோஜிக்கு கடைசியாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க, ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசீஜுவல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஃபீல்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து செட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.080 வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். டார்க் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து ஒரு 900 பக்கம் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.900 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக வந்து ஜூம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம சேஞ்ச்லாம் வந்து பண்ணவே போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் எண்டு வரைக்குமே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.80 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் எண்டிங் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் 0.80 கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதோட வேல்யூ வந்து நல்லா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 2.00 வரைக்கும் கொண்டு போங்களேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் கைஸ் எடிட்டர். இந்த டெம்ப்ளேட் லிங்க்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபேவரட் சாங்ஸு, ஃபேவரட் காமெடி இதெல்லாம் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ கைஸ் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்து தாட்ஸும் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.